மறைமுகமாக நம்மிடம் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், அந்த பலஸ்தீனுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈமான் அளவிற்கு உங்ககிட்ட அந்த ஈமான் இல்லை, அதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு சோதனை வரல. இதுதான் யதார்த்தம். நமக்கு சோதனை வருதான்னு சொல்லுங்க பாப்போம். சஹாபாக்கிற மாதிரி நமக்கு சோதனை வருதா? இல்ல. சுதந்திரமா உட்கார்ந்து இருக்கும், பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கும், அல்லாஹ் திக்ர் செஞ்சிட்டு இருக்கும், அல்லாஹ் பத்தி பேசிட்டு இருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்டுட்டு இருக்கும், குர்ஆனை படிச்சிட்டு இருக்கும். இன்னைக்கு இந்த காலகட்டத்திலும் அவர்களுக்கு பள்ளிவாசல் போய் தொழுவதற்கும் பாக்கியம் இல்லை. ஹய்ய அலஸ் ஸலா ஹய்ய அலல் ஃபலா என்ற சத்தம் கேட்டவுடன் பள்ளிவாசலையை வெடித்து பாம்படிச்சு வெடிக்கிறார்கள். முஅத்தின் கூப்பிடுகின்றான் எல்லா மக்களையும், பள்ளிக்கு வாருங்கள், வெற்றி பக்கம் பாருங்கள். காயப்பட்டு இரத்தத்தோடு கஷ்டப்பட்டு மக்களை அழைக்கின்றான். அந்த வீடியோக்களை நம்ம எத்தனை வீடியோக்களை பார்த்திருப்போம். அவர்கள் எல்லாம் இந்த ரமதானுக்காக கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? பாருங்க எவ்வளவு தன்னுடைய அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஷஹீத் அந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாரு ஷஹீத் ஆகுவாங்க? இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் ஷஹீத் ஆகுவாங்க? அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் என்ன விளையாட்டு விளையாடுறாங்க, அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்க? எல்லாம் காயத்தோடு காயப்பட்டு கஷ்டப்பட்டு சோதனையில தான் இருக்கிறார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்குது தெரியுமா? அல்லாஹ் நமக்கு அந்த சோதனை தராமல் இருக்கிறான். அதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது, நமக்கு அந்த அளவுக்கு ஈமான் இன்னும் வரலை, அந்த ஈமான் இன்னும் வளர்த்து கொண்டிருக்க வேண்டும், அந்த ஈமானை இன்னும் உயிர் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்த பிறகு நமக்கு கவலை வருது. பலஸ்தீன் மக்களுடைய அந்த பிரச்சனை பார்க்கிறோம், பாபர் மசூதி பிரச்சனை பார்க்கிறோம், பல பிரச்சனைகள் நம்மளுடைய நாட்டில் இந்தியாவிலும் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கவலை வருது, உள்ளத்தில் ஒரு கஷ்டம் வருது. பள்ளிவாசல் இடிக்கிறாங்களே, பலஸ்தீன் மக்களை கொலை செய்கிறார்களே, அவர்களை துன்புறுத்துகிறார்களே, நமக்கு ஒரு கவலை வருது. ஆனா என்னைக்காவது என்னுடைய ஃபஜ்ர் தொழுகை இன்னைக்கு போகலையே, ஃபஜ்ர் தொழுகை என்னால போக முடியலையே, இதுக்கு எப்பயாவது நம்ம கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிறோமா? என்னுடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போகலன்னா வீட்டுல சண்டை நடக்கும், காசு கொடுக்கிறேன் ஸ்கூலுக்கு போக அனுப்பாம இருக்க. ஆனா இன்னைக்காவது நம்மளுடைய பிள்ளை ஃபஜ்ர் தொழாமல் குர்ஆன் படிக்காமல் இருந்தால் வீட்டுல சண்டை நடந்திருக்குதா? சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். எந்த காலத்திற்காக இந்த ரமதான் மாதம் வந்ததோ, எதுக்காக இந்த குர்ஆன் அருளப்பட்டதோ, அதுக்காக தான் நம்மளுடைய குர்ஆன் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்ம குர்ஆனை படிக்காம ஒட்டுறோம். எங்க? பள்ளிவாசலுக்கு கதவுல, வீட்டுல கதவுல, அல்லது நம்மளுடைய கடைகளுடைய தெருவுல ஒரு பேனர் மாதிரி ஒட்டுறோம்.